ஸ்தோத்திரம். சங்கீதம் 150 ஒரு சிறிய தியானத்தை நாம் பார்ப்போம். 150 சங்கீதம் அநேக நேரம் நாம் ஆராதனையில் பயன்படுத்துவது உண்டு, அதை பிரசங்கிப்பது உண்டு. நமக்கு எனக்கு நல்ல தெரிந்த ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தில் 4 கேள்விகளுக்கு பதிலை நாம் காண முடியும். அதாவது ஆராதனை குறித்த, துதியை குறித்த 4 கேள்விகள். முதலாவது கேள்வி, யார் கர்த்தரை துதிக்கலாம்? 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. வேதம் தெளிவாக சொல்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி. ஆகவே சுவாசத்தை கொடுத்திருக்கிற தேவாதி தேவனுக்கு, சுவாசமுள்ள நாம், ஜீவனை கொடுத்த தேவாதி தேவனை துதிக்க நமக்கு கர்த்தர் ஒரு அறைகூவல் விடுக்கிறார். ஆகவே எந்த குவாலிஃபிகேஷன் வேண்டியதில்லை, மூச்சு காத்து இருந்தால் போதும். நம்ம வாழ்ந்திருப்பதே கர்த்தரை துதிப்பதற்காக. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யார் கர்த்தரை துதிக்கலாம்? சுவாசம் உள்ள யாவரும் கர்த்தரை துதிக்கலாம். 2வது கேள்வி, நாம் எங்கே கர்த்தரை துதிக்கலாம்? வாசிக்கிறோம் சங்கீதம் 150 1வது வசனம், அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆலயத்தில் வந்து பரிசுத்த அலங்காரத்தோடு பரிசுத்த ஆலயத்தில் வந்து அவரை துதிப்பது இந்த 150 சங்கீதம் தகுந்தது என்று காரியம் சொல்லுகிறது. ஆகவே நாம் அப்போ வீட்டில் துதிக்கக்கூடாதா என்று நாம் கேட்கலாம். கட்டாயம் துதிக்கலாம். ஆனாலும் சபையாய் கூடி ஞாயிற்றுக்கிழமையோ மற்ற நாட்களிலோ கூடி தேவனை துதிப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு. 3வது கொஸ்டின், எதற்காக நாம் கர்த்தரை துதிப்பது? அதுக்குள்ளே 2 காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது காரியம், அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரமான அற்புதங்களையும் பயங்கரமான காரியங்களை செய்திருக்கிறார். அது என்னென்னா, ஒரு நல்ல விதத்தில் பாசிட்டிவாக பெரிய பெரிய சத்துருவினுடைய திட்டங்களை அழித்து, அவனுடைய சதி திட்டங்களை நிர்மூலமாக்கி, அவருடைய வல்லமையை என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி, பார்வோனுக்கு என்னுடைய வல்லமையை காண்பிப்பேன் என்று சொல்லி மோசேட்ட சொன்னது போல், நம்முடைய வாழ்க்கையிலும் பார்வோனை போல் எதிர்த்து வந்த சத்துருக்களுக்கு முன்பதாக வல்லமையை வெளிப்படுத்தி நமக்கு அவர் அற்புதம் செய்தார். அது மாத்திரமல்ல, எதற்காக கர்த்தரை துதிக்க வேண்டும் என்ற காரியத்தில் 2வதாக, அவருடைய மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை நாம் துதிக்க வேண்டும். அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? தேவன். அவருக்கு பல நாமங்கள் இந்த பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் எப்படியெல்லாம் தெய்வ பிள்ளைகளுக்கு உதவி செய்தாரோ அவைகள் போதுமா என்றால் போதாது. அவர் செய்த நன்மைகளுக்கு யெகோவா ஈரே, எல்ஷடாய், யெகோவா நிசி, யெகோவா ராஃபா என்று சில நாமங்களை சொல்லி நம்ம துதிக்கிறோம். நல்லதுதான். ஆனாலும் அவர் யார்? அவருக்கு எவ்வளவு துதி ஏறெடுத்தாலும் போதுமாகாது. அவ்வளவு பெரிய தேவன். ஆகவே அவருக்காக, அவருடைய மகத்துவத்திற்காக நாம் அவரை துதிக்க வேண்டும். அடுத்து எப்படி துதிக்கலாம்? கர்த்தரை எதன் மூலம் துதிக்கலாம்? என்ன ஒரு டூல்ஸ், என்ன சோர்சஸ் நம்ம பயன்படுத்தலாம்? 3ஆம் 4ஆம் வசனத்திலையும் 5ஆம் வசனத்திலையும் பார்க்கிறோம், எக்கால துணியோடு, வீணையோடு, சுரமண்டலத்தோடு, தம்புருவோடு, நடனத்தோடு, யாழோடும், தீங்குழலோடும், ஓசையுள்ள கைத்தாளத்தோடும், பேரோசையுள்ள கைத்தாளத்தோடும். ஆகவே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வைத்திருந்தால் அதை நாம் வாசித்து கர்த்தரை ஆராதிக்கலாம். அது பெரிய ஆசீர்வாதம், கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கும். இல்லாவிட்டால் ஒரு இசைக்கருவியை கற்றுக்கொள்ளுங்கள். அநேக ஸ்கில்ஸை நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன கருவியை கற்றுக்கொண்டு, ஒரு டேம்பரின், ஒரு ட்ரம்ஸ், ஏதாவது ஒன்று வாசித்து வீட்டிலேயோ ஆலயத்திலே கர்த்தரை ஆராதிப்பது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை இதெல்லாம் தெரியாதுன்னாலும் பரவாயில்ல, கர்த்தர் ஓசையுள்ள கைத்தாளத்தோடு அவரை துதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே கரங்களை தட்டி நாம் கர்த்தரை பாடி துதிப்பது தேவனுக்கு உகந்த ஒரு ஆராதனையாக காணப்படும். இன்றைக்கு அநேகர் ஆராதனையில் கை கட்டி நிற்கிறதே பார்க்க முடியுது. நம்ம தேவனுடைய ஆலயத்தில் பார்வையாளர்களாக வரவில்லை, அந்த ஆராதனையில் பங்கு பெற்று சபையோடு, ஆராதனை நடத்துகிறவர்களோடு, தெய்வ ஊழியரோடு, சபையாரோடு சேர்ந்து கர்த்தரை நாம் கரங்களை தட்டி நம்முடைய சூழ்நிலைகளை மறந்தவரை ஆராதிக்கும் பொழுது உண்மையாகவே அந்த துதி அவருக்கு உகந்ததாக இருக்கும். துதியினாலே அநேக ஆசீர்வாதங்கள் இந்த விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலும் சீலாவும் பாடி துதித்த போது சிறைச்சாலையின் அவங்களை கட்டி வைத்திருந்த அஸ்திபாரங்களை கர்த்தர் அசைத்தார். ஆகவே நீங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது எப்படிப்பட்ட காரியத்திலும் ஒரு தடையை நீங்கள் உணர்ந்தாலும் அதை தகர்த்து போட்டு கர்த்தர் முன்னேறி செல்ல உதவி செய்வார். ஆகவே நாம் இன்றைக்கு பல காரியங்களில் நேரத்தை செலவிடுகிறோம், ஃபோன் யூஸ் பண்ணுறோம், டிவி பார்க்குறோம், எல்லாத்தையும் ஒதுக்கிவிட்டு நீ கர்த்தரை துதிக்க நம்முடைய நேரத்தை ஒப்புக் கொடுப்போம், முக்கியப்படுத்துவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். கர்த்தரை துதிப்போம். காட் பிளஸ் யூ.